வணக்கம். மாலையம்மன் ஆஸ்ட்ரோவின் யூடியூப் நேயர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பதிவு எது சார்ந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு புது வருடம் பிறக்க போது. இந்த புது வருடங்களில் ராகு, கேது, சனி பகவான், குரு பகவான் இவங்க எல்லாருமே பயிற்சி ஆகிறாங்க. ஸோ இந்த பயிற்சியால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது, ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு லக்னத்துக்கும் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு மேலோட்டமாக பார்க்கலாம். முன்கூட்டியே பதிவு போடுறதுக்கு காரணம் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி அப்படின்னு சொல்லி 3 பயிற்சிகளை பற்றியும் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஸோ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீடியோஸ் இது சம்மந்தமானது எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே நம்ம இதை எடுத்திருக்கோம். முன்கூட்டி எல்லாத்துக்குமே தெரியும் சுபர் அப்படின்னு சொல்ல போகிற குரு பயிற்சி. அதனால் குரு பயிற்சி பற்றி மேச லக்னம், மேச ராசி இதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த நோட்ஸும் கிடையாது. நோட்ஸ் இங்கே தான் இருக்குது, சரிங்களா? அதனால் நம்மளை திரும்ப திரும்ப பலன் சொல்லி நம்மளை பயன்படுத்திக்கும் போது தான் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு இப்போ கோச்சார ரீதியாக இப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதனால் என்றைக்குமே எழுதி வச்சு பேசுகிறத விட அதை உணர்ந்து பேசுகிறது நமக்கு ஜோதிடர்களோட வளர்ச்சிக்கு உதவும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். மேசராசி, சரி எல்லாரும் சொல்கிறத தான் நம்மளும் சொல்ல போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இருந்தாலும் படிக்கிற மாணவர்களுக்கு பயன் தரும் வகையில் தான் நம்மளோட இந்த குருப்பெயர்ச்சி வீடியோவும் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, நான் சொல்கிறத வச்சே நீங்கள் இந்த குரு பகவானை வச்சு எப்படி பலன் எடுக்கணும் அப்படிங்கிறத படிச்சிடலாம். ஸோ இது ஜோதிட மாணவர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ குரு பொதுவாக குருவுக்கு பார்த்திங்கன்னா 1, 5, 9 பார்வை அப்படிங்கிறது பராசர முறையில் எல்லா கிரகங்களுக்குமே 7ஆம் இட பார்வை உண்டு. அதே மாதிரி குரு பகவானுக்கு 1, 5, 9 போக 7ஆம் இட பார்வையும் உண்டு. அப்போ 4 இடங்களை அவர் பார்ப்பார். குருவை பொறுத்த வரைக்கும் அவர் பார்க்குற இடமெல்லாம் சுபிட்சம். சுபிட்சம் அப்படின்னா நல்ல பலன் அப்படின்னு அர்த்தம். சரி, குரு நின்ற இடம் பால். ஏன் குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு ஒரு பிராமணர். அதனால் ஒரு ஒற்றை பிராமணரை பார்த்தாலோ சகுனத்தடை அப்படின்னு சொல்லி ஆதி காலத்துலேருந்தே நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் குரு நின்ற இடம் பால் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ குரு பார்க்குற இடம்லாம் வளரும் அப்படிங்கும்போது மாணாக்கர் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அவர் 8ஆம் பாவத்தை பார்த்தா ஆயுள் வளரும். அதே நேரத்தில் அவர் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது நம்மளுடைய எதிரி, சரிங்களா, எதிரி, அதுக்கடுத்து கடன், நோய், இது எல்லாமே வளரும். அவர் பார்க்குற இடத்த வளர்ப்பார். இதை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கணும். இது நான் அனுபவத்தில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, மேச ராசிக்கு இவர் என்ன பலன்கள் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு மேஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் வீடாக சொல்லப்படுது. இவர் மேச ராசியில் என்னென்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரிஷபத்தில் சஞ்சரிக்கின்ற இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கும்போது மேசத்துக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய, வீரியம், இளைய சகோதரம் இதையெல்லாம் சொல்லக்கூடியது, சரிங்களா? அப்போ இவர் 3ஆம் இடத்துல போய் நிற்கும்போது நின்ற இடம் பால் அப்படிங்கிற இது பார்க்கும் பொழுது இவருக்கு 3ஆம் இடம் சம்பந்தமான கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா தொலைதூர தொடர்புகள், நட்பு வட்டாரங்கள், தொலைவில் இருந்து வரக்கூடிய செய்திகள், இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டிய விஷயம். மிதுனத்தில் அமர்ற இவர் பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு 7ஆம் வீடான துலாம் ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ மேச ராசியினருக்கு 7ஆம் இடத்தை கோச்சார குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குலதெய்வ அருள் உண்டு. அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மேச ராசி மற்றும் மேச லக்னக்காரங்களுக்கு இந்த திருமண வாய்ப்பு, குழந்தை பேர் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி
பதிவு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மேச ராசிக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் வீடான தனுசு ராசியவும் இந்த கோச்சார குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையா மிதுனத்துல இருந்து பார்க்குறாரு. ஸோ 7ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்க்கும்போதும் 9ஆம் இடம்ங்கிறது ஆன்மீக பயணம், அதே மாதிரி ஆன்மீக பயணம் மட்டும் இல்லாமல் சிறுதூர பயணங்கள், அதே மாதிரி ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டு வர்றது, ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நற்பெயர்கள். 9ஆம் இடம்ங்கிறது தந்தை மூலம் கிடைக்கக்கூடிய உதவிகள், பெரியோர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாமே இந்த 9ஆம் இடத்தை வச்சு தான். அப்போ இது எல்லாமே மேசராசிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை சொல்லிட்டோம், 7ஆம் பார்வை சொல்லிட்டோம். அடுத்ததாக 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து கும்பத்தை பார்க்குறாரு. அப்போ மேசராசிக்கு காலபுருஷ தத்துவமான 11 அப்படிங்கிறது மூத்த சகோதரம், அதே மாதிரி ஒருவனுடைய லட்சியம், லாபம் எல்லாமே 11ஆம் இடத்தை வச்சு தான். ஸோ அப்போ மேசராசியினர் வந்து எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு காலம் இது. ஸோ இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு வந்து நற்பலன்களை கொடுக்க போதா, தீய பலன்களை கொடுக்க போதா அப்படின்னா, ஒருவனுடைய லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய பார்வையை இந்த குரு பகவான் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட மேசராசினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 80% நற்பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததான் சரி, இந்த கோச்சார குரு பகவான் பார்வை நமக்கு நல்லபடியாக கிடைச்சாலும் இந்த மேச ராசியினர் வந்து பொதுவாக எந்த தெய்வங்களை கொஞ்சம் வழிபட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கனாலே, மேசம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானோட வீடு தான். அவர் லக்னத்துக்கும் 8க்கும் அதிபதி. அதாவது மேசம்ங்கிறது 1, விருச்சிகம்ங்கிறது 2, இந்த 2க்கும் அதிபதி செவ்வாய் தான். சரிங்களா? என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1-9 வலிமையாக இருக்கும்போது அவன் வந்து சிறப்பாக இருப்பான் அப்படிங்கிறது ஜோதிடம் நமக்கு சொல்லி கொடுத்தது. மேசராசிக்கு 5 அப்படிங்கிறது சிம்மத்தை குறிக்கக்கூடியது, 9ங்கிறது குரு பகவானை குறிக்கிறது. அதனால் முருகன் மற்றும் சிவன் வழிபாடு வந்து இந்த மேச ராசி மற்றும் மேச லக்னக்காரர்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். இதுதான் மேச ராசிக்கு நான் மக்கள் முன் கொண்டு வந்திருக்கின்ற மேச லக்னம் மற்றும் ராசிக்கு குருப்பெயர்ச்சியால் ஏற்பட போகிற நன்மைகள், பலன்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ராசியில் பலன் கூறும்போது உங்களை சந்திக்கின்றேன். தொடர்ந்து பார்த்து நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தரணும். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம மாலையம்மன் ஜோதிட வித்யாவோட வளர்ச்சிக்கு உதவுங்க. நம்ம வந்து இந்த மாலையம்மன் அஷ்டோ வந்து இத்தோடு நிற்க போகிறது கிடையாது. அடுத்ததாக மாதாந்திர கருத்தரங்குகள் அப்படிங்கிறது நடத்தலான் இருக்கோம். அதில் நம்மக்கிட்ட படித்த மாணவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாம் அப்படின்னும் இருக்கிறோம். ஸோ நம்மளோட வளர்ச்சிக்கு நீங்கள் தொடர்ந்து உதவுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது சாந்தா சதீஷ். நன்றி.